சின்ன சின்ன விஷயங்களில் குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை கன்வே பண்ணுறது தப்பு. இது அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னு அந்த சூழ்நிலை பார்த்து பொறுத்து நினைத்து அதுக்கு தகுந்தாப்புல அந்த காரியத்தை செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹார்ட்வேர்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க, எலக்ட்ரானிக் சம்மந்தமான கம்ப்யூட்டர், லேப்டாப், செல்ஃபோன் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியது. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், அதே சமயத்தில் பூக்கடை, மாலைக்கடை, துணிக்கடை வச்சுட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருக்கோம். திருப்பூர்லலாம் பெரிய ஃபேக்ட்ரி, சூரத்துக்கு போய் அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோம் ப்ராடக்ட், ஹோம் டெக்கரேட்டிங் பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள் பூர்வீக சொத்து, சொந்த பந்தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இடர்பாடுகள், இவா ஏன் நம்மளை இப்படி பேசுகிறா, அவா ஏன் பேசுகிறா, தயவு செய்து மற்றவங்க என்ன பேசுனாலும் காதிலே வாங்கிக்காதீங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இனிமேல் என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ஃபஸ்ட்டு சர்க்கிள் யார், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரியாயிடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு.